Hi guys, welcome to Cheeky Chika. Yo, yes. Mukk mela raja. Hey. Hey. Agoida. Hey. Chika, நிறைய நாள் ஆச்சு ஆக்சுவலி ஒரு ஷோ பண்ணி இந்தியா கோயிங் 2-0 up and first home win Chika for Shubman Gill, first series win for Shubman Gill and after a long time 1.5 years, almost 1 year last time வந்து பங்களாதேஷ் அடிக்கும் போது இதே மாதிரி தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் இப்போதான் ஒரு ஹோம் சீரீஸ் நம்ம வின் பண்றோம். குடோஸ் டு வெஸ்ட் இண்டீஸ், ஏன்னா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஃபைட் காமிச்சாங்க. பட் did India take it lightly by enforcing the follow on? Should they have batted? அந்த கேள்விகள்லாம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். And of course the big bombing news, Chika. IPL பத்தி நிறைய நியூஸ் இருக்கு. So we'll definitely touch up on that. But we'll start with the test match, Chika. என்ன சிக்கா, உங்களோட பழைய வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஒரு ஷேட்ஸ் ஆஃப் யுவர் ஓல்ட் வெஸ்ட் இண்டீஸ் தெரிஞ்சதா? ஒரு மாதிரி ஆடினாங்க. அந்த கேம்பிள் நல்லா ஆனா, ஷாய் ஹோப் நல்லா ஆடினாங்க. 35 for 2 கோவிந்தா நினைச்சேன், பொட்டலாம் நினைச்சேன். நல்லா கொஞ்சம் தைரியமா தில்லுக்கு துட்டான இறங்கி தைரியமா ஷாட்ஸ் அடிச்சிருந்தாங்க. What I liked about them is they were prepared to go down the track and play shots, which is very very important. And John Campbell நல்லா ஆடினா. See, in all fairness, long time I'm seeing the West Indies doing well. I mean, when he said doing well, இந்த மாதிரி மட்டமா உதவாங்க. I mean, it's a big defeat only, but அவ்வளவு தரமட்டமா உதவாங்கல்ல. ஆனா ஒரு மாதிரி குட், ஒரு மாதிரி தரமட்டதுக்கு மேல ஒரு மட்டமா உதவாங்கன்னு வச்சுக்கோங்க. I mean, easy win for India. Ultimately, it was a very easy win for India. See, but overall, yes, கொஞ்சம் ரிசர்ஜன்ஸ் ஆஃப் த பழைய வெஸ்ட் இண்டீஸ் டீம் வரா மாதிரி இருக்கா அப்படின்றதுனா இட்ஸ் டூ ஏர்லி. இந்த மாதிரி இந்த பசங்கிட்ட சான்ஸே இல்லை. அவங்க பேட்டிங்ல ஆடலாம் பார்த்தா, அவங்க போலிங் பார்த்தோன்னா வெரி ஆர்டினரி போலிங். என்ன பார்த்தா ஒரு பவுன்ஸ், ஒரு வெஸ்ட் இண்டியன் அட்டாக்ல ஒரு ஓவர் 2 பவுன்சர் போடுவாங்க. ஒரு பவுன்சர் கூட போடல, எல்லாம் எவ்வளவு பால் டிரைவிங்கே கொடுத்துருந்தாங்க பார்த்தா பேட்ஸ்மேன் அவங்க. So overall பார்த்தா bowling they are dependent on spinners more than the medium pacers. சிக்கா, அது அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம டெஃபினட்டா வருவோம். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், நீங்க சொல்லியிருந்தீங்க வந்து they were hollowly defeated ன்னு. I beg to differ there, Chika. They were one more partnership away from probably making a real match out of it. அவங்க அந்த ஃபாலோ ஆன வந்து வைப் அவுட் பண்ண அப்புறம் இந்தியா வேர் இன் ட்ரபிள். ஆக்சுவலி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இந்த எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்ததுனால இந்தியா ஹேட் டு சேஸ் 120. இங்க நடுவுல அங்க சொதப்பினாங்க பாத்தீங்களா இல்லையா, அந்த 5-0, 9-4, 22 அது மட்டும். ஆர் அந்த ராய்ஸ்டன் சேஸோட ஷாய் ஹோப்போட பார்ட்னர்ஷிப் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்ததுன்னா another 100 or 120 more runs if they could have got it in the middle. எல்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு 30 ரன் பார்ட்னர்ஷிப்னா India would have been in trouble, Chika. Last day chasing 250, 120 சேஸ் பண்ணும்போதே 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. 250 சடனா சேஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமா இருந்திருக்கலாம். அதனால இந்த கேள்வி வருது. ரொம்ப லைட்டா எடுத்துட்டோமா, ரொம்ப கம்ப்ளேசண்டா இருந்தோமா ஃபாலோ ஆன் வந்து கொடுத்து. India should have actually batted. There was 2.5 days time in the test match. Half a day batting ஆடி, இல்லாட்டி three-quarter day batting ஆடி, last 1.5 days கூட கொடுத்திருக்கலாம். See, 518 டிக்ளேர் பண்ணது ஆனா டிக்ளேர் பண்ணி டிசைட் பண்ணிட்டேன்னா 625 வரைக்கும் போயிடணும். See, you can say it's hindsight or whatever it is. See, என்ன ஆயிடுது, lead வந்து 518 first innings, but lead actually பார்த்தா not a big lead. நீ சொல்றது ஒன்னு பிரகாரம் பார்த்தனா, எஸ் நீ சொல்றது ரைட். இப்பெல்லாம் நீ பார்த்தா very few teams keep follow on கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆஃப்டர் ஆஸ்திரேலியா உதவாங்க நம்மள்ட்ட இந்தியாவோட கல்கட்டால ஃபேமஸ் டெஸ்ட் வேர் டிராவிட் லக்ஷ்மன் ஸ்கோர் பண்ணி உதவாங்க அந்த மாஸ்டர். அதுக்கப்புறம் நீ பார்த்தா நானும் கொடுத்திருந்தேன் இது பண்ணிடுவாங்க. Not many teams can follow on. நீ ஏன்னா லாஸ்ட்ல சேஸ் பண்ணும். நீ சொல்ற மாதிரி எஸ் ஒரு 250 அடிச்சிருந்தா could have been a very very interesting match ஆ இருக்கலாம். அங்கதான் என்ன பண்ணிருக்கணும், நீ ஃபாலோ ஆன் கொடுக்காம நீ பசாம ஆடிட்டு லாஸ்ட் 2 இன்னும் ஒரு half a day கூட ஆடிக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணா. or இன்னும் சே ஒரு 1 day ஆடிட்டு 1.5 days அவங்கள ஃபினிஷ் பண்ணிக்கலாம். So yes, it's a only thing is one good thing is follow on கொடுத்து வின் பண்ண முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவ் இந்தியாக்கு. அதையும் நீ பார்க்கணும். சரி, அது குட் பாசிட்டிவ் ஆஃப் இந்தியா. இல்ல ஃபாலோ கொடுத்து எங்களால் வின் பண்ண முடியும் அப்படின்னு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். நாங்க 518 படிச்சது ஃபாலோ கொடுத்து வின் பண்ண முடியும். பட் நான் 518 நான் டிக்ளேர் பண்ணேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் தட் 518 டிக்ளேர் பண்றாங்கன்னு. அவன் ஆடுதான், ஆனா 6 அடிச்சா சைக்காலஜிக்கலி ஒரு அவுட் ஆஃப் த கேம் இல்லையா. 518 வந்து கொஞ்சம் இங்க அங்க 6 டோட்டலி அவுட் ஆஃப் த கேம். சோ நான் நினைச்ச 6 வரைக்கும் போவானு. பட் கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் இன்னிங் டோட்டல் 518 பேசிச்சு. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் லெவல்ல கிரிக்கெட் ஆடுறாரு. நான் சத்தியமா சொல்றேன், அவன் ஷார்ட் செலக்ஷனா இருக்கணும், ஷார்ட் மேக்கிங் கெப்பாசிட்டியா இருக்கணும், அண்ட் கன்வெர்ட்டிங் பிக் ஹண்ட்ரட்ஸ், அமேசிங் குவாலிட்டி. ரன் அவுட் ஆகலன்னு வச்சுக்கோ,
எனக்கு தெரிஞ்ச 300 அடிச்சிருப்பான் இந்த டெஸ்ட் மேட்ச். நான் ஆக்சுவலி 300 ப்ரெடிக்ட் பண்ணேன் சீக்கா. 300 அடிக்க போறான் இந்த பையன் அப்படின்னு. டாடி ஹண்ட்ரட்ஸ் பத்தி பேசியிருந்தேங்க. கிராண்ட் டாடி ஹண்ட்ரட்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். நீ பாரு அணி அவன் பாரு, டாடி இஸ் ஹண்ட்ரட்ஸ் பாரு. ஐயோ this course பார்த்தா பிஃபோர் 20 டான் பிராட்மேன் பார்த்து வந்துட்டான் அவன். 8 டான் பிராட்மேன் 5. Amazing, amazing, fantastic yashasvi results, super, kudos to him. எனக்கு என்ன பிடிச்சிருக்கா இந்த பையனுக்கு appetite for runs, beat 2020 beat one days அவன் அடிச்சிட்டே இருக்கான். ரன் மிஷின் ஆயிட்டான் அவன், which is something fantastic. Hey, fantastic yashasvi, தூள் மச்சான், நீ வேற லெவல்ல ஆடி இருக்க. தூள் சக்கா ஃபான்ஸ் மச்சி. அதுதான் சீக்கா. இது வந்து நான் அங்க கமெண்ட்ரியில ஷோல இருக்கும்போது கேட்டேன். and now I want to ask you this question. In search of the diamond that is Shubman Gill, have we forgotten the gem that is Yashasvi Jaiswal, who could be the real gem in your all three format players? 100% he is an all three format player. No two ways about it. நம்ம பேசிருக்கோம் நம்ம ஷோல நிறைய வாட்டி. He is an all three format player. T20 his record is brilliant. One day he will do very well. He is not giving ample chances கொடுக்கல. அவன் அது நல்லா அடிப்பான். எல்லாம் see his game is a natural game. See புரிஞ்சுக்கோங்க devious. அவன் natural game ஆடுறான். He is not a guy who is made it up. His game is a flow of the batter. Left hand drives, விட்டு தட்டு கட்டு and தில்லுக்கு இறங்கி அடிக்கிறான் போட்டு ஷாட்ஸ். and சில மீடியம் பேச இறங்கி வந்து அடிக்கிறான். so சூப்பர் ஆடுறான். but அதனால I think he is a definitely all format player. No two ways about it. Yashasvi Jaiswal. He is going to be one of the greatest ever in எனக்கு தோணுது சீக்கா. I'm calling it early. Yes, அவரோட வெரி ஏர்லி தான் அவரோட கெரியர்ல. பட் இந்த பையனோட கன்சிஸ்டன்சி அண்ட் ஹங்கர் ஃபார் ரன்ஸ் அண்ட் இஸ் எப்படி பேட்டிங் ஆடுறாரு சீக்காப்பா. அண்ட் ஆன் தி அதர் சைட் டு பி ஆனஸ்ட், சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடினார் இன் 87, played really well, good partnership, missed out on 100, secured spot சீக்கா. இப்போ the next couple of series க்கு சாய் சுதர்ஷன் தான் நம்பர் 3 இப்போ அப்படின்னு. has he arrived or still early days? I still feel that கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவனுக்கு. நல்லா ஆடுறான். I was very happy for him. நல்லா அந்த பேக் ஃபுட் கிளட்ச் நல்லா ஆடுறான். அந்த பேக் ஃபுட் அடிக்கிறான், சூப்பரா ஆடுறான். பட் கொஞ்சம் he still has work. I wouldn't say 2-3 series சொல்ல மாட்டேன் அவ்வளவு ஈஸியா. but yes, at number 3 is good. பட் சாய் சுதர்ஷன் என்ன பிடிச்சா, சாய் என்னடா மச்சான் செஞ்சுரி விட்டியடா சாய், என்னடா கையில இருந்து செஞ்சுடா சாயி, கையில இருந்து செஞ்சுரி விட்டான். சரி செஞ்சுரேஷன் தான். டோன்ட் ஃபர்கெட் யுவர் வியூவர்ஸ், 87 99 $100 டிஃபரன்ஸ். அந்த 100 அடிச்சாலே வேற லெவல் அது. சரி நான் எனக்கு தெரியும் லாஸ்ட் அவுட் சோ மச் மை லைஃப், நாட் தட் ஐ அம் a very big player. எனக்கு தெரியும் நம்பர் ஆஃப் 90s 50s 70s அடிச்சிருக்கேன். அதான் பட் நோ யூஸ். 100 அடிச்சாலே வேற டிஃபரன்ஸ். அது வெங்சாக்கர் என்று சொல்லுவான், Chika, you're missing out on hundreds. Don't forget that. End of the day, number of hundreds தான் கேட்பாங்க. நீ எவ்வளவு ஃபெயில் ஆனாலும் இவ்வளவு 100 சான்ஸ் சீரிஸ் அப்படின்றாங்க. அங்கதான் சாய் சுதர்ஷன் விடுறான். வியூவர்ஸ், இது ஃபுல்லா நம்பாதீங்க. இது வந்து எல்லா கிரிக்கெட் கேரியர் முடிஞ்ச அப்புறம் தான் இது சொல்றாரு. அதுலயே உள்ள இன்னொரு ஸ்டோரி இருக்கு, என்கிட்ட சொல்லி இருக்காரு. நானே கேட்டிருக்கேன் இவர்கிட்ட, ஏன் சீக்கா எல்லா தடவையும் 30-40 நீங்க நிறைய 30-40 அவுட் ஆனீங்க உங்க பிளேயிங் டேஸ்ல அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் எங்க அம்மா சொன்னாங்க பக்கத்துல உட்காந்துன, உங்க அப்பாக்கு வேற வேலை இல்லடா, இந்த டி ஸ்டாண்ட்ல இருந்து கத்துவாங்கடா, ஏ சீக்கா அடி சீக்கா ஒரு 6 வேணும் சீக்கான்னு அந்த டைம்ல இறங்கி சுத்தி அவுட் ஆயிட்டு வருவாருடா. இதுதான் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் பண்ணாருங்க, நம்பாதீங்க. ஐயோ நான் மிஸ்ட் அவுட்லாம் இல்ல, அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சீக்கா இப்படி பண்ணீங்கன்னா, டேய் கிரிக்கெட்டே என்னது ஃபேன்ஸுக்கு தான்டா, அவங்களுக்கு அடிக்கலடா பின்ன என்னத்துக்குடா ஆடுறோம் எல்லாம் அது சொல்லிட்டு இப்ப பாருங்களேன் எப்படி பேசுறாருன்னு. நான் டெல்லி ஃப்ரம் தி ஹைண்ட்சைட் தான பேசுறேன், அடிப்பட்டதனால சொல்றேன் நானு. ஐ டாக்கிங் ஃப்ரம் சாய் சுதர்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவன் 100 அடிச்சா அவனுக்கு தான் பெனிஃபிட். பா யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பத்தி நான் பேசுறேன், இவ்வளவு பிக் 100s இருக்கான். இப்ப சுப்மன் கில் எடுத்துறேன், what a career he's had. The last 5 test matches he பார்த்தா, yes, I was also before the series, before England series, he was also struggling. He was not a great test record. After the England series பாரு வேற ரேஞ்ச் ஆடிட்டு இருக்கான். as a captain பார்த்தா என்ன மாதிரி அடிக்கிறான் பாரு. அவன் அடி அடிக்கிறான் as a captain. 933 runs பாரு நீ. Yeah, in 7 test matchesல 500s, and Shubman Gill has arrived captaincy and the number 4 position. You know, if you remember Chika, I told you about 6 months back, maybe number 4 will be the perfect position Shubman Gillக்கு அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முன்னாடி. ஒரு ஹேண்ட் இன் கிளவ் மாதிரி அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இல்லையா. அங்க சச்சின் டெண்டுல்கர் போனாரு, அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தாரு.
வாட் அன் ஐகானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதான் இருந்தது. சரி, விராட் கோலி போன அப்புறம் இல்ல, வி ஆல் தாட், ஐ ஸ்டில் பிலீவ் இந்தியா ஆல்வேஸ் மிஸ் விராட் கோலி நோ மேட்டர் வேர் வென் ஹவு. ஆனா he's just come in and he's just taken over where Virat left, Chika. அது வந்து phenomenal to see. And remember, இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் வேற இருக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா. He can beat Virat Kohli's record in a calendar year as a captain. நீங்க பாத்தீங்கன்னா Virat Kohli also has 5 centuries. Shubman Gill also has 5 centuries. So he can beat Virat Kohli's record on the 2 matches if he scores 100. But he's totally in control, Chika. He's looking totally in control of his game. After England series, a different player altogether. Now, let's be honest. Where level are Michael Clark, Virat Kohli, Steve Smith, Joe Root, all the big guns. In the England series, this boy Shubman Gill, hats off well, and Shubman, I'm very, very happy for you because nobody expected. I never expected. I think not many people expected that test line அது இங்கிலாந்துல, because he had a bad Australia series. அதுக்கு முன்னாடி பார்த்தா நியூசிலாண்டோட பெரிய ஸ்கோர்ஸ் கிடையாது. His test பொசிஷனே ஒரு மாதிரி question markல இருக்கு. Got dropped in Australia. Dropped in the Australia series also. Australia series drop பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி கொடுத்த அப்புறம் probably he is enjoying the captaincy. And number 4 நீ சொன்ன number 4 started suited brilliantly. Opening ball number 4 வரான், செமையா ஆடுறான். அவனுக்கு இறங்கினாடா அவனும் ஒரு பயங்கர ரன் மிஷின் ஆடுறான் ஒரு சைட்ல. இங்கிலாந்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்டே 50 அவுட் ஆயிட்டான். இந்த டெஸ்ட் இறங்கிட்டான் போடு 100. சோ இந்த இன்னிங்ஸ் பார்த்தோன்னா எல்லாரும் ரன் அடிச்சாங்க, எல்லாரும் காஜி விட்டாங்க. அங்க பாரு 175 இவன் யசஸ்வி, கேஎல் ராகுல் ஐயோ 30 ஸ்டம்ப் ஆயிட்டமே அப்படின்னு பாத்துட்டுமா. சாய் சுதர்ஷன் செஞ்சுரி விட்டான். சுப்மன் கில் அப்கோர்ஸ் நாட் அவுட். நிதிஷ்குமார் ரெட்டி பாத்துட்டுமா. அப்கோர்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் த்ருவ் ஜுரேல் went for the runs. That's why I think they got out. So நீ பார்த்தனா என்ன தெரியுதுன்னா ஒரு மாதிரி காஜி போலிங், காஜி புலா ரஹி ஹே அந்த மாதிரி போலிங். இது ஒரு போலிங் கிடையாது. இந்த பசங்க என்னடா காஜி புலா ரஹி ஹே ரன் அடிச்சுக்கோங்க நீ ஹே அப்படின்னு மாதிரி பாட்டுது. ஏன்னா அந்த பசங்க ஒரு பவுன்சர் கூட போட மாட்டேன்றாங்க. வெஸ்ட் இண்டியன் டீமாடா இது. இந்த பாட்டுலாம் வருது உங்களுக்கு என்னப்பா அதே பாரு வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் டீம் அந்த காலத்துல பவுன்சர் ஏத்துனா அந்த காலம் காந்தி விட்டு தாண்டி அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு. காந்தி விட்டு தாண்டிலாம் இல்ல நான் சொன்ன ஒரு till about 5 years back கூட they had some good fast bowlers. At least ஒரு 8-10 years back they had good fast bowlers. Patterson was one of the quickest in the world I played, man. One of the quickest ever. Patterson, Ambrose, Courtney Walsh. அதுக்கப்புறம் கூட யாரும் 2 நிமிஷம் வந்தாங்க. இந்த வந்து பூ bowling போடுறாங்க, எல்லாரும் வந்து செம பூ போடுறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி 3 நல்ல ஃபாஸ்ட் bowling அட்டாக் சிக்கா. ஜேடன் சீல்ஸ் நிஜமாவே நல்ல ஃபாஸ்ட் bowler சிக்கா. அந்த ஷமார் ஜோசப் அண்ட் அல்சாரி ஜோசப் இருந்திருந்தாங்கன்னா இட் would have been a much better attack சிக்கா. ஏன்னா நீங்க இப்போ ரீசெண்டா நடந்த 3 மேட்ச் சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் லாஸ்ட் ஒரு 2 years பேக் அவங்க ஆஸ்திரேலியால போய் வின் பண்ணும்போது they won it because of their fast bowling. அல்சாரி ஜோசப், ஷமார் ஜோசப், ஜேடன் சீல்ஸ், இவங்க 3 பேரும் நான் நிஜமாவே சொல்றேன் சிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் ஹேவ் ஆல் த டூல்ஸ். அவங்களுக்கு என்னன்னா அந்த நோஹவ் கிடையாது. அவங்க நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. அந்த இந்த மாதிரி ஒரு இந்தியா டோரே நான் சொல்றேன் சிக்கா, இப்போ ஒரு வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு அசோசியேஷன் இந்தியாவுக்கு வந்து அனுப்புறாங்க ஒரு டீம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடி இருக்கணும் சீரீஸ் முன்னாடி. அப்போதான் இன்னும் சீரீஸ் காம்படிட்டிவா இருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இல்ல, டெஃபினட்டா நம்ம லாஸ்ட் ஷோலே பேசணும், டயர்ஸை மாத்தணும், 2 டியரா ஆக்கணும்னு. பட் அதை ஆக்க முடியாது. ஏன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் எவ்ரி டீம் டிபெண்ட்ஸ் ஆன் இந்தியா டு டிராவல் தேர் அண்ட் பிளே. அப்போதான் அவங்களுக்கு காசு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது மேபி இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ 2 டியரா இல்லைன்னா கூட இப்போ ஒரு ஸ்மாலர் டீம்ஸ்லாம் போறாங்கன்னா ஒரு டோருக்கு, ஐ திங்க் தே ஷுட் பிளே கப்புள் ஆஃப் பிராக்டிஸ் மேட்சஸ் அண்ட் 2 மேட்ச் சீரீஸ்க்கு வச்சிருக்க பதில் ஒரு 3 மேட்ச் சீரீஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆலாம். as the series goes by they might get better. நம்மளே பார்த்தோம் லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல they got a little better, but we'll have to wait and see. See, maybe, but என்னோட ஃபேவரட் டீம் ஆன வெஸ்ட் இண்டீஸ் இவங்க நல்லா பண்ணா ஹாப்பி தான். செகண்ட் இன்னிங்ஸ் they fought it out very well. So I'm very happy for them. But I'm saying the fast bowlers அந்த நிப் யூஸ் பண்ணல, சீல்ஸ் போன பவுன்சர் போடல, they didn't go. உடனே மூக்கல ஒண்ணு கூட just ஒரு விசிங் பாஸ் ஹெட் போவானமா, விசிங் பாஸ் நோஸ் போவானமா, அந்த மாதிரி பால்ஸ் எத்த விக்கெட் சீக்கானா டெல்லில முட்டி மேல வர மாட்டுது. அதான் அது ஆக்சுவலா டெல்லி விக்கெட். ஆனா பாவம் நம்ம இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தல கஷ்டப்பட்டா விக்கெட் எடுத்து கொஞ்சம் மாதிரி காஜி விக்கெட், அது செம காஜி விக்கெட்.
அதுலயும் பாருங்க சிராஜுவானா பும்ராவும் கலக்கிட்டாங்க. அதான் ஆனா அந்த செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டாங்கன்னு தோணுது சிக்கா. 32 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பும்ரா எடுத்துட்டு வந்தது ரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அவங்க அது ஃபாலோ ரெண்டு ஆன் மூணு ஆக்சுவலா பார்த்தா வாஷிங்டன் சுந்தருக்கே ஒரு 3 கால் வந்து அம்பையர்ஸ் கால்ல போயிடுச்சு. ஆமா அந்த ஜடேஜாக்குள்ள கூட ஒரு 3-4 கால் அம்பையர்ஸ் கால்ல போச்சு. அதான் தான் விக்கெட் எடுத்தா நேரா சீக்கிரம் அவுட் ஆயிருப்பாங்க. அதுவும் ஒரு பேட் லக் வச்சுக்கோ. பட் தென் it's a good learning curve for India also because you can't take any team lightly. So that point is so அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, you can't take any team lightly ஒரு இது நெக்ஸ்ட் டைம் அடிச்சு probably yes better teams அடிச்சு இது மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க நம்ம. Yeah. Anyway, let's move on, Chika. Big IPL news. Obviously, November 15th, date of retention for all teams. அவங்க எந்த players retain பண்ண போறாங்க, எந்த players வந்து விட போறாங்கன்னு. And of course, 13th to 15th Decemberல likely the dates for the auction. Obviously, any date between 13 to 15. Extra information most likely to be in Dubai. Can be in Singapore also அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But November 15th is the day to watch out for. All teams will be releasing their players, Chika. So I thought we'll just touch up on CSK for that. ஏன்னா we have to talk about CSK IPL ன்னு இருக்கும் போது. So CSK யாரு என்ன லைக்லி ஷுவர்லி இது இப்பவே பிளான் பண்ணிருப்பாங்க சீக்கா. ஆப்வியஸ்லி அவங்க நவம்பர் 15 தான் சொல்ல போறாங்க. I think every team must have all teams must have planned already பண்ணி. CSK just touch பண்ண நீ சொல்ற மாதிரி. So CSK ஓட ரீடைன் லிஸ்ட் and what they bought in the auction ன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு சீக்கா. நைஸ் கிரியேட்டிவ் ஆக்சுவலி நல்ல கிளியரா இருந்தது. ஓகே so Noor Ahmed will be retained. R Ashwin retired, so உங்களுக்கு 9.75 crores in the bank அங்க. Devin Conway 99% to be released நான் கேள்விப்படுறேன் சீக்கா. What do you reckon? Devin Conway retained release. நான் ரிலீஸ் பண்ணுவேன். நான் அஸ்வின் அவுட் நான் டெவின் கார்வே டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணுவேன். அங்க போயிட்டாங்க. So you get 16 crores இப்போ. Khalil Ahmed retain பண்ணுவாங்க. Then comes a big call. Rachin Ravindra potential இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறீங்க, ரீடைனா ரிலீஸா? நான் ரீடைன் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு அண்ணி. நான் ரீடைன் பண்ண மாட்டேன். ஜடேஜா இருக்கான். ஐ வாண்ட் ரீடைன். நான் இது பண்ணிடுவேன். நான் ரச்சின் ரவீந்திரா நான் வந்து போட்டா வேணா கெட் ஃபார் லோவர் பிரைஸ். ஐ வாண்ட் ரீடைன் நோ. இந்த ரீடைன்ஷன் வச்சு வைக்க மாட்டேன். ஒன் ஐ பை ஹிம் பேக். But I won't retain it for sure. 16, 20. Rahul Tripathi definitely probably going to be released. 23.4. Out. Definitely going to be like definitely retire. Release பண்ணி ஆனோ. Okay, so 23.4 அங்க. Anshul Kamboj நீங்க retain பண்ணுவீங்க. Sam Curran. ஆமா. Out. Thank you very much for no mention. நல்லா பேட்டிங் ஆடினு இருக்கான் சீக்கா சாம் கரன். ஆக்சுவலி நம்பர் 3ல அங்க ஆடணும்பா, இங்க ஆடணும். ஐபிஎல் ஆடணும்பா. அங்க போய் ஐபிஎல் லாஸ்ட் இன்னிங்ஸ் வாஸ் a fantastic innings சீக்கா. 87. அதுக்கப்புறம் ஆடல அவன். அதுக்கப்புறம் சிஎஸ்கே டிராப் பண்ணிட்டாங்க. அனி எனக்கு தெரியாது அனி. 2.4 crores நல்ல பிரைஸ் இல்லையா சீக்கா ஒரு ரிட்டென்ஷனுக்கு? நீ அவன பேட்டிங் ஆட போற. அந்த பூ bowling எடுக்க போற, பேட்டிங் ஆட போறியா? He could be a decent batter. உங்களுக்கு நம்பர் 3ல ஒரு ஃபாரின் பேட்டர் யாராவது இன்ஜூர் ஆனாங்க. நான் ஒரு பேக்கப்பா 2.4 crores ஒரு அனி கமிங் பேக் டு திங். நீ பார்த்தா ரிட்டேஷன்ல பார்த்தா நீ ஆக்சுவலா பாரு அவங்கள மாத்திரே இவன் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் ஓப்பனிங் ஒன்று முடிஞ்சிட்டு ஒன்று ஓப்பனிங் ஆடுவார். நம்பர் 3 உர்வில் பட்டேல் போன வருஷம் செம்மையா பண்ணான். அந்த பையன் புது பையன் இருந்தாங்க, நல்லா பிரமாதம் பண்ணான். 4ல சிவம் தூபே இருக்கான். 5ல உனக்கு டிவால் பிரவிஸ் இருக்கான். செம்மையா ஆடிட்டு இருக்கான் அவனு. 6 and 7 ஜடேஜா தோனி வந்துட்டாங்க அவன் ஆல்ரெடி. ஆக்சுவலா பார்த்தா நீ எதுக்கு உனக்கு சாம் கரன் எங்க இருக்க போது அவனுக்கு ஸ்லாட் சாம் கரன் 11 ஆடுறதுக்கு? சாம் கரன் நான் 11ல ஆடுறதுக்குலாம் இல்ல, நான் பேக்கப் தான் நான் பாக்குறேன். யாராவது இன்ஜூர் ஆகுது ஒரு ஆல்ரவுண்டர் தேவை. ஓகே எனிவே அது பார்க்கலாம். சரி நீங்க சாம் கரன் நீங்க சாம் கரன் ரிலீஸ்ட்ன்றீங்க. So 23.4 plus another 2.4 you will get about 25.8. Gurjapneet unfortunately didn't get a chance to play and last year he got injured and தகவல் என்ன வருதுன்னா they are going to release him in. But I would retain him Chika. But I would retain him. India ஏல இப்பதான் போய் ஆடி இருக்கான் பையன். Only reason because our India A he's just gone up to playing India A and I think a fully fit Gurjapneet will be a good weapon. எனக்கு அது தோணுது ஒரு நல்ல பேக்கப்பா இருக்கலாம் Khalil Ahmed in case Khalil Ahmed gets injured. Nathan Ellis I think இதுதான் சீக்கா. Nathan Ellis at 2 crores Australia's premium T20 bowler இப்போ Nathan Ellis. அவனை ரீடைன் பண்ணுவேன் நான். I'll retain him. I'll definitely retain him. I'll retain him. திடீர்னு ஒன் ஹவர் வீடியோ பேச மகிஷா பத்திரனா இருக்கான். பட் I'll retain Nathan Ellis. In fact I think
இந்த வருஷம் ஒரு ஹெவி காம்படிஷனா இருக்கும்னு தோணுது பத்திரானா அண்ட் நேத்தன் எல்லிஸ்குள்ள. ஐ டோன்ட் திங்க் பத்திரானா திஸ் இயர் இஸ் நவ் பிகாஸ் இஸ் bowling has definitely gone down. But if he can bring that X factor back, nothing like பத்திரானா. அது வந்து for sure. அந்த எக்ஸ் ஃபேக்டர் மட்டும் திருப்பி வந்ததுன்னா, if he can get his old Yorkers and his old action back, maybe there's nothing like பத்திரானா. அதுதான் உண்மை. But anyway, looking at that 26, Vijay Shankar released 27.2, Jamie Overton released 29, 28, 30, around 30 to 32 crores கிடைக்கும் சீக்கா. ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு they'll go into the auction with a lot of person எனக்கு தோணுது. person and அந்த போனாதான் உனக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் மோர் திங். உன அஃப்கோர்ஸ் மறக்கா நீங்க அந்த அதர் டீம்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ற பார்த்து அதுல உனக்கு யார் வேணுமோ பிக் பண்ணிக்கலாம், பிக் அண்ட் சூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிக் ஃப்ரெஷ்லி. அந்த அதர் டீம்ஸ் ஆல்சோ ரிலீஸ் a few players இல்லையா, அதை வச்சு நீ பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன்ல ஒரு மாதிரி நீ நம்ம 11 பார்த்தனா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் 7 நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீ பார்த்தனாலே நீ வந்து உனக்கு மகிஷா பத்திரனா இருக்கான், அது மாதிரி ஒரு மாதிரி சர்டினிட்டி. நேத்து லெல்லிஸ் கேன் ஆல்சோ பிளே இந்த 11, ரெண்டு பேரும் ஆடலாம் 11ல வேணா ஃபார் ஆல் யூ நோ. சோ அந்த மாதிரி ஆளா இருக்குச்சே உனக்கு வந்து 11 ஒரு மாதிரி செட் ஆயிடுது, ஆல்ரெடி செமி செட் ஆயிருக்கு நம்ம செட் 11. இப்ப இன்னும் கொஞ்சம் கரெக்டா அதை செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இன்ஜரி பண்ணலாம், என்ன அதுதான் செட் பண்ணிக்கணும். சோ என்னோட ஒப்பீனியன் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குட் திங் ஃபார் சிஎஸ்கே என்ன, போன வருஷம் ஆயுஷ் மாத்திரை எடுத்தது, டெவல் ப்ரூஸ் எடுத்தது, உர்வில் பட்டேல் எடுத்தது. இந்த மூணு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா, அதுதான் பிக் திங்ஸ் வித் சிஎஸ்கே. And 32 crores இருந்ததுன்னா save up that money and go for Cameron Green. Ideal number 3. Correct. அது of course we'll talk about, but நீ சொன்ன மாதிரி ஐடியல் பிளேயர் சிஎஸ்கே Cameron Green ஒரு ஆல்ரவுண்டர் மீடியம் பிளேயர் ஆல்ரவுண்டர் வந்தானா you can go for. அதான் ஒரு அட்வான்டேஜ். இவங்களோட பிளேயர் ரிலீஸ் பண்ணி அது பண்ணா then you can pick up the other players. Okay, anyway, last but not least, let's also touch up on RCB, another one of our favorite teams. RCB Chika, a lot of uncertainty around RCB Chika, the current champions of the IPL. First uncertainty என்னன்னா team is up for sale. அது எல்லாருக்கும் தெரியும். It's very well documented, very well news. So there have been a lot of potential buyers. Team is up for sale. Why is the team up for sale right after the championship? அங்கதான் the speculation is coming that a certain Virat Kohli is not going to renew his commercial contract with RCB, and so adanala fans are getting worried that there might be a retirement rumor. Is it there's a lot of uncertainty Chika. First of all, it could be anything. Ena ownership marudu, maybe he also wants some clarity yaar endha pudu owners in the direction. But what I can say is that nothing is confirmed. This is all speculation. But there is a lot of uncertainty around RCB. இதுனா definite speculation தான், because don't forget Virat Kohli last year win பண்ணி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. They won the cup last year. So I don't think he will retire. I don't think he'll be a retirement. In my opinion, I don't think Virat Kohli is going to retire now. No face use. Now he wants RCB franchise to plan their future without using his face. அப்படின்னு விராட் கோலி சொல்றான்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. I don't know. These are all obvious rumors. I don't believe it. Yes, the team is up for sale. See, that could be a what you call business decision. It's a Diageo. The company belongs to Diageo. They would like to make the money and just go off. That's all. There's nothing wrong with it. It's a business decision for them. But as far as Virat Kohli is concerned, he will continue with RCB. In my opinion, I think he'll continue RCB. So I don't know, rumors. I don't believe in going by rumors. But then, since we have to talk about it, I don't think. One வருஷம் win பண்ணிருக்காங்க அவங்க. But Chika, to be very honest with you, in the current times and looking at the last few months of what is happening, I don't know, Chika. I don't want to. I'm one of those guys. Why should he retire? He will not retire. Why should he retire? He will not retire 100%. He's too good. I hope he doesn't, Chika. I really hope he doesn't. Because cricket will miss Virat Kohli. Forget RCB. Forget RCB, forget anything, Chika. Cricket will miss Virat Kohli like anything. King of Kings, Bachiya. He's King of Kings, Kohli. Don't forget that. So I don't think so. Unless he himself personally takes a decision, I won't go by rumors. I think Virat. அதுதான் Chika rumor. There is a strong rumor that I don't think next year irukon Chika, but I think in the future, maybe after maybe if he continues till the 2027 World Cup, maybe after that only that call. I think he'll play this full cycle, Chika. I think these are all rumors. These are all not. I don't think it'll come to fruition. But
பட் அந்த அன்சர்டனிட்டி அரௌண்ட் ஆர்சிபி இஸ் நாட் கோயிங் அவே. அதுதான் நான் சொல்றேன். தட் அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி அன்சர்டனிட்டியும் இருக்கும். அது ப்ராபப்லி பிகாஸ் டீம் அப்பா சேல் ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதனால இதெல்லாம் பேசுறாங்கன்னு தோணுது எனக்கு. ஐ டோன்ட் திங்க் so I don't think we should speculate on it. I mean, I believe that Virat is good enough to play another 3 years of IPL, solid 3 years of IPL. எனக்கு கவலையே கிடையாது. I mean, he will score run. அவன் ஒரு big run machine. And Virat is Virat, மச்சான். King of Kings, not KKK. King of Kings, Kohli. Yeah. Anyway, we'll finish with that. Guys, before you go, don't forget to subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.